வணக்கம். வாழ்க வளமுடன், வாழ்க வையகம். உலகத்து மக்கள் அனைவரும் எல்லா நாட்களிலும் மகிழ்ச்சியாக இருக்கணுங்க. பூரி 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 ஆஹே நீளோ ஷைளோ பிரபல மத்தவரனா மோஆரத நளினி ಪನಕೂಕರ ದಾಳನ ಆಹೇ நீளோ சைளோ. நீலமலை போன்றவனே, அன்று தாமரை தடாகத்திலிருந்து அபயம் என்று அலறிய யானைக்கு உதவியவனே, நீலமலை போன்றவனே, ஆஹே நீளோ சைளோ. அவர் போட்ட பூரிக்கு இதுதாங்க பதில். என்ன பார்க்குறீங்க? நான் இப்போ பாடினது ஒரு ஒரியா மொழியில் உள்ள ஒரு பாட்டு. இதை சாலபேக் அப்படிங்கிற பக்தர் இயற்றியது எத்தனையோ நூற்றாண்டுகளுக்கு முன்னால். ஆக மொத்தம் நாம் இன்றைக்கி எதை பற்றி பேச போகிறோம்னா, கிழக்கு கடற்கரை ஓரத்தில் கரைக்கு மேலாக அற்புதமாக கட்டப்பட்டுள்ள ஜெகந்நாதர் ஆலயம். இங்கே சாதாரணமாக என்ன இருக்கும்? ஒரு கோவில் அப்படின்னாக்கா சுவாமி, அப்புறம் அங்கேயே தாயார், அப்புறம் மற்ற பரிவார தேவதைகள்லாம் இருப்பாங்கல்ல. இந்த கோவிலில் பார்த்தீங்கன்னா மூலவரே யார்? சுபத்ரோ பலபத்ரோ ஜெகந்நாதோ அப்படின்னா கிருஷ்ணரும் அவருடைய அண்ணன் பலராமனும் அவருடைய தங்கை சுபத்ராவும், இவங்க 3 பேர் தான் இருப்பாங்க. கிருஷ்ணர் கருப்பாக இருப்பார், பலராமர் வெள்ளை வெளையல்னு இருப்பார், சுபத்ராமா மஞ்சமசேல்னு இருப்பாங்க. இவங்க 3 பேர் தான் அங்கே இருக்காங்க. ஆனால் ஒரு ஆச்சரியம் என்னன்னு பார்த்தா, நம்ம ஊர் விக்கிரகம் மாதிரி இப்படியோ அல்லது இப்படியோ இல்லது இப்படியோ இப்படியெல்லாம் கிடையாது. ஒரு பெரிய முகம், அப்புறம் கைகள், அவ்வளோதான். ஏன் அப்படி அப்படின்னு பார்த்தாக்கா, அந்த கோவில் வரலாறு அற்புதமாக அதுக்கு ஒரு கதைகள் சொல்கிறாங்க. இருந்தாலும் வெள்ளைக்காரன் வேற ஒன்றத்தையும் பார்க்கலிங்க. ஜக்கர்நாட், JUGGERNAUT அப்படின்னு போட்டு ஆக்ஸ்ஃபோர்ட் டிக்ஷனரியில் மீனிங் போட்டிருக்கான். ஓவர்வெல்மிங் ஃபோர்ஸ், அன்கன்ட்ரோலபிள் ஃபோர்ஸ் அப்படின்னு போட்டிருக்கான். அதுதான் ஜக்கர்நாட் அப்படின்னு. அரே, அது நம்ம ஊர் ஜெகந்நாதர். ஏன் இவ்வளோ பெரிய ஓவர்வெல்மிங் ஃபோர்ஸ் அப்படின்னு அவன் போட்டிருக்கான்னா, லட்சத்துக்கும் மேற்பட்ட மக்கள் அங்கே ஆண்டுதோறும் நடக்கிற ரத யாத்திரையில் கலந்து கொள்கிறார்கள். வேறு எங்கேயுமே கிடையாது. உலகத்திலேயே இவ்வளவு மக்கள் கூடுற ஒரு திருவிழா ஒரிசால இருக்கிற அந்த பூரியில் தான் அங்கே நடக்குது. வருஷம் அங்கே நடக்கிற அந்த ரத ஜாத்ரா தேர் திருவிழாவுக்கு அப்படி கூட்டம் வரும். 45 அடி உயரம், 35 அடி அகலம் கொண்ட 3 தேர்கள் வருஷம் கட்டுறாங்க. அப்படியா? ஆமாம். அதில் ஜெகந்நாதருக்கு மஞ்சளும் சிகப்பும் உண்டான அந்த ரதம், பலராமருக்கு சிகப்பும் பச்சையும், சுபத்ராவுக்கு சிகப்பும் கருப்பும் கொண்ட அந்த ஒரு தேரை பார்த்தா நமக்கு தெரியும், இதில் ஜெகந்நாதர் வரார், இதில் பலராமர் வரார், இதில் சுபத்ரா அம்மா வராங்கன்னுட்டு. அப்படி ஒரு கூட்டம் வரும் பாருங்க. லட்சத்துக்கும் மேற்பட்ட பேர் வராங்க. இதில் என்ன வேடிக்கைன்னு கேட்டால், அங்கே மூலவரை கொண்டு வந்து இந்த தேரில் உட்கார வைப்பாங்க. இந்த மூலவர் யாருன்னு நான் சொன்னேன். வெறும் ஒரு முகம் மட்டும் இருக்கும், 2 கை மட்டும் இருக்குன்னு சொன்னேன்ல. அது ஏன் அப்படி அப்படின்னா அதுக்கு ஒரு வரலாறு இருக்குது. இந்த கோவில் 12ஆம் நூற்றாண்டில் ஆனந்தவர்மன் சோடகங்கன் அப்படிங்கிற கங்கர் குல மன்னனால் ஆரம்பிக்கப்பட்டு 65 ஆண்டுகளுக்கு பிறகு அவனுடைய பேரனால் முடிக்கப்பட்டது. இந்திரத்யும்னன் அப்படின்னுட்டு ஒரு அரசன் அஸ்வமேத யாகம் பண்ணணும்னு ஆசைப்படுறான். உண்ணாவிரதமெல்லாம் இருந்து சுவாமி கிட்ட சொல்கிறான், சுவாமி உங்களுடைய அருள் எனக்கு பரிபூர்ணமாக வேணும் அப்படின்னு கேட்ட பொழுது, கனவுல சுவாமி மகாவிஷ்ணு நாளைக்கு கடலில் ஒரு பெரிய மரக்கட்டை மிதந்து வரும், அதை வைத்து நீ என்னுடைய உருவத்தை செதுக்கிக்கொள் அப்படின்னு சொன்ன உடனேவே அடுத்த நாளைக்கு காலையில் பரிவாரங்களோடு போய் பார்த்தா உண்மையிலேயே கடல்லேருந்து ஒரு பெரிய மரக்கட்டை மரத்துண்டு மிதந்து வந்ததாம்.
அது வந்த உடனே ரொம்ப பக்தியோடு அதுக்கு பூஜையெல்லாம் பண்ணி கொண்டு ஒரு இடத்துல வச்சு ஒரு மண்டபம் கட்டி அதை எல்லா தச்சர்களையும் கூப்பிட்டு இதில் நீங்கள் எனக்கு சிற்பம் பண்ணி தரணும் அப்படின்னா ஒத்தராலையும் அந்த மரத்தை ஒன்றுமே பண்ண முடியலையோ, அவ்வளவு ஸ்ட்ராங்காக இருந்ததான் அந்த மரம். அது என்னன்னு கேட்டால் பிரம்மதரு அப்படிங்கிற ஒரு வேப்ப மரமாக. ஒத்தராலையும் முடியலன்னு ராஜா சொல்கிறான், அப்போ நான் கண்டது கனவு தான், ஆனால் கனவு பலிச்சுது. இப்போ ஒரு தச்சராலையும் பண்ண முடியலன்னா நான் எப்படி விக்கிரகத்தை வடிக்கிறதுன்ன பொழுது ஒரு வயசான தச்சன் ஒருத்தன் வந்தாராம். நான் பண்ணித்தரேன், ஆனால் அதுக்கு 21 நாள் ஆகும். என்னை இந்த ஒரு மண்டபத்தில் வச்சு இந்த மரக்கட்டையும் வச்சு பூட்டிப்படணும். நான் சாப்பிட மாட்டேன், தண்ணி குடிக்க மாட்டேன், என்னை பற்றி யாரும் கவலைப்பட வேண்டாம். 21ஆம் நாள் நானே சொல்கிறேன் முடிஞ்சிருச்சுன்னு அப்படின்ன பொழுது ராஜாவுக்கு ரொம்ப சந்தோஷம். நல்ல வேளை யாரோ ஒருத்தங்க வந்தாங்களேன்னுட்டு அந்த மண்டபத்துக்குள்ளே வச்சு சுற்றும் மூடி இங்கேயும் கதவு போட்டு மூடியாச்சு. முதல் 15 நாளைக்கு டக் 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 டக்லாம் சத்தம் கேட்டுகிட்டே இருந்தது. ஆக உளி வேலை நடக்குதுங்கிறத ராஜா அப்படியே ரொம்ப பக்தியாக நின்றுட்டு கேட்பான். அது நல்ல மும்முரமாக வேலை நடக்குதுன்னு. 15 நாள் கழித்து ஒரு 3 நாளைக்கு சத்தமே காணும். அங்கே தாங்க நம்மளும் அப்படித்தான், அது வரைக்கும் பொறுப்போம், கடைசியாக நம்மளோட பொறுமை போயிடும். 3 நாள் ஆச்சே, 18 நாள் ஆச்சே, இன்னும் 3 நாள் தானே இருக்குன்னு சொல்லிட்டு என்ன பண்ணிட்டான், லேசாக கதவை திறந்து பார்த்தான். அங்கே அந்த தச்சரியே காணோம். உடனே கதவை திறந்து பார்க்குறான். 3 உருவச் சிலைகள் எப்படி இருக்குது, பெரிய முகம் மட்டும் பண்ணியிருக்கு, 2 கை மட்டும் இப்படி இருக்குது, முடிக்கலை. அப்போது ராஜா உள்ளே போய் பார்த்து தேடுன்னு தேடுறான். அந்த தச்சர் எங்கே போயிருக்க முடியும், யார் அவர், அப்போ கடவுளே வந்தாரா அப்படியெல்லாம் அவன் ரொம்ப புலம்பிட்டு இருந்த போது அசரீரி, அதாவது சரீரம் இல்லாமல் வெறும் ஒலி மட்டும், சரீரி, அந்த ஒலி கேட்டுதான். கேட்ட பொழுது நீ அவசரப்பட்டுட்ட, நான் உனக்கு 21 நாள் சொல்லியிருந்தேன், நான் முடிக்கிறதுக்குள்ளே நீ எதுக்காக பார்த்த, ஆகையினால நான் இதை முடிக்கவில்லை, நீ இதையே கொண்டு போய் பிரதிஷ்டை பண்ணு அப்படின்னு சொல்லிட்டாரான். அவன் அப்படியே அந்த 3 சிலைகளையும் கொண்டு அந்த கர்ப்ப கிரகத்தில் வச்சு இன்றளவும் அது நடக்குது. பூஜை அதே மாதிரி நிறைய நடந்தாலும் 12 ஆண்டுகளுக்கு ஒரு முறை இப்போ இந்த மரத்தை மாற்றணும். இதே கல் சிலையாக இருந்தானாக்கா மாற்றணுங்கிற அவசியம் இல்லை, அது ஆண்டாண்டு காலமாக இருக்கும். இப்போ 3000 வருஷம் 2000 வருஷம் பழசு அதெல்லாம் கோவில் இருக்குல்ல, கருவறையில் உள்ள விக்கிரகம். இது மரமாச்சே, அது ஒரு மாதிரியான வேப்ப மரமாக. அதனால என்ன பண்ணுவாங்க, 12 ஆண்டுகளுக்கு ஒரு முறை ஏதாவது அந்த ஒரிசா பக்கமே எந்தெந்த ஊரில் இந்த மாதிரியான மரம் இருக்குங்கிறத பார்த்து அங்கே இருக்கிறவங்கள்ட்ட சொல்லி அந்த கோவிலில் சொல்லி அது இன்றைக்கும் நடக்குது. அதில் ஒரு ஸ்டிப்புலேஷன் போட்டிருக்கிறாங்க, என்னன்னு கேட்டால் இவங்க எந்த மரத்தை தேர்ந்தெடுக்கிறாங்களோ அப்படி தேட போகும்போது அந்த மரத்துக்கடியில் நல்ல பாம்பு தென்பட வேண்டுமாம். இன்றளவும் நடக்குது.